எத்தன பேர் நேத்து எபிசோட பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. சும்மா ஃபயரா இருந்துச்சு. அடின்னு அடி செம்ம அடி வாங்குனாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம். இத மான ஸ்கெட்ச் போட்டு செம்மையா ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாரு. அவ்வளவையும் ஈஸியா கிழிச்சு எறிஞ்சுட்டாய்ங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு உண்மையா இந்த தீபக் பாவங்க அவர் வந்து வீக்கெண்ட்ல தெரியாம எந்திரிச்சு நின்னோன கைத்தட்டு வாங்கிட்டாரு. அதனால அப்பவே நைட்டு ஃபுல்லா பிளான் போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு. அவர் ஸ்கில் ஓரியன்டட், லேபர் ஓரியன்டட்னோன டபால்னு பாஞ்சு அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டைய போட்டு, பாவம் தெளிவா இருந்த அந்த மனுஷன் தீபக்க அவரையே கன்ஃப்யூஸ் ஆக்கி அழ வச்சு, அவரு வந்து ஃபர்ஸ்ட்டு இவர்கிட்ட வந்து சாரி கேட்கிற அளவுக்கு போயிருச்சு. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருணுக்கு வந்து அந்த டேலண்ட் பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு அவர் ப்ரோவோக் பண்ணுவாருன்னா, கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் உட்டுட்டாரு. நான் வந்து போன வீடியோல சொன்னேன். வியூவரா வந்து பார்க்குறப்போ எனக்கே ப்ரோவோக் ஆகுதுன்னு. இப்போ வந்து அவரு அட்வான்ஸ் லெவல் லெஜெண்ட் மோடுக்கு போயிட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி சாரையே ப்ரோவோக் பண்ணிட்டாரு. அந்த மனுஷன் எல்லார்ட்டயும் பேசி முடிச்சுட்டு டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் அவர பத்தி பேசினதுல அவரு ப்ரோவோக் ஆயி, பிக் பாஸ்ட்டருந்து மைக்க புடுங்கி குடுங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி, இதுவரைக்குமே வந்து பிக் பாஸ்ல நடக்காத ஒரு விஷயம் நேத்து நடந்தது. நம்ம அருண் அப்பதான் வந்து சொல்றாரு, "அவங்க இப்படி சொல்றது எனக்கு பிடிக்கல. ஐ அம் டன் வித் திஸ் கேம்." அது எப்படி வந்து நான் அந்த வார்த்தையே பிடிக்கலன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு. எனக்கா என்னடா ராணவுக்கு கூட புரிஞ்சிருக்கும் இந்த விஷயம் இந்நேரத்துக்கு. உங்களுக்கு உண்மையாவே புரியலையா? இல்ல புரியாத மாரி தான் இன்னமும் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டப்புன்னு விஜய் சேதுபதி உள்ள புகுந்து அந்த கான்வர்சேஷன கட் பண்ணி விட்டுருப்பாரு. அப்பாடான்ற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. கடைசி வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம பவித்ரா சொன்ன மாரி, நான் புடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்காரு. இதுக்கு மேல ஒரு மனுஷன எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. எபிசோட்ல விஜய் சேதுபதி சார் எதா இருந்தாலும் இப்பவே நேரா சொல்லிடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையுமே வந்து அவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம மனசுல போன வாரம் ஃபுல்லா அந்த எபிசோட்ஸ பார்த்துட்டு, ச்சே இது என்னடா இப்படி இருக்கு? இது ஏன் இப்படி? இது ஏன் இப்படின்னு நமக்கு என்னலாம் தோணுச்சோ, ஒண்ணும் விடாம எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் பவித்ரா. முத்து வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. பேச விடலன்னு சொன்னீங்க, பேசறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து தனியா போய் கோச்சிக்கிட்டு உட்காந்துக்கிறீங்க. என்ன பேச விடல, என்னைய வந்து கலந்துக்கல எதுலயும் அப்படின்னா, ஆனா கடைசி வரைக்கும் நீங்க வந்து பேச மாட்றீங்க. வாய்ப்ப நீங்க தான் பயன்படுத்தணும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அத வந்து சூப்பரா வந்து விஜய் சேதுபதி சார் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெஃப்ரி விஷயம். இதுலயும் வந்து மெயினான காரணம் நம்ம அருண் தான். அவர் வந்து ரொம்ப நல்லவர். நான் வந்து ஒரு விஷயத்துக்காக நிப்பேன்பா அப்படின்ற மாரி வேணும்னே அவர் வந்து காட்டிக்கிட்டாரு அப்படின்றத சொன்னாங்க. அண்ட் இன்ஃபாக்ட் அத தான் வந்து ஜெஃப்ரி விஷயத்திலயுமே வந்து நடந்திருக்கு. அவர் அந்த வோட்டிங்ல வந்து அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்த இங்க ஓப்பனா அவர் சொல்லல. அவர் ஒரு கம்யூனிட்டிய ரெப்ரசென்ட் பண்றாரு. நம்ம அதுக்காக ஜெஃப்ரி வந்து நான் ஜெயிக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்ற மாரியான வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அத வந்து இப்ப இங்க விஜய் சேது சார் கேட்கிறப்போ அவங்க சொல்லல. பட் இது வந்து நான் பார்க்குறப்பவே அதான் ஃபீல் பண்ணேன். நீங்க எப்படி சார் ஒருத்தங்கள வந்து ரொம்ப வீக்கா காட்டி, பாவம் பார்த்து எதுக்கு நீங்க அத பண்றீங்கன்ற ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஜெஃப்ரிட்ட வந்து சூப்பரா ஒரு அட்வைஸ குடுத்துருப்பாங்க. அவங்கலாம் உனக்கு வந்து இந்த மாரி பாவம் பார்த்து குடுக்குறது வந்து ரொம்ப தப்பு. நீ எப்படி ஒரு டாஸ்க்ன்னு வந்தா இறங்கி விளாண்டு ஜெயிக்கிறியோ, அந்த மாரி இத நீ ஜெயிக்கணும் அப்படின்ற அட்வைஸ சௌந்தர்யா சூப்பராவே குடுத்துருப்பாங்களே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஓகேங்க. ஸோ இப்ப இந்த டாபிக்க உடுவோம். இப்ப நம்மளது ப்ரோமோ 1 அத விட வேற லெவல் ஃபயரா இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் சாரோட கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப மஞ்சரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ட வழிநடத்துவாங்கன்னு பார்த்தா, இந்த வாட்டி கேப்டனையே வழிநடத்துற மாரி ஆயிடுச்சு. அப்ப நம்ம தீபக் சொல்றாரு, ரொம்பவே டிசப்பாயிண்டடுங்க அப்படின்னு. ஜாக்லின் சொல்றாங்க, அவரோட பிரசன்ஸே எங்களுக்கு தெரியல. முத்துக்குமரன் சொல்றாரு, எல்லாருமே வந்து மரியாதைக்குரிய ஒரு இடத்துல இருப்பாங்க கேப்டன்னா, இவரு பரிதாபமா இருந்தது இவர பார்க்கறதுக்குன்னு. இப்போ சொன்னாரு பாருங்க விஜய் சேதுபதி சார் ஒரு பாயிண்ட்டு, அன்புங்கிறாரு, பாசங்கிறாரு, கோவம் வராதுங்கிறாரு. அப்ப அவரு தான் சொன்னாரா, சௌந்தர்யா வந்து மூஞ்செல்லாம் வந்து தெச்சு விட்டுறணும் அப்படின்ற மாரிலாம் சொன்னாரு. அது எப்படிங்க அது? அப்படின்னு கேட்டாரு. அதாங்க பாயிண்ட்டு. இத தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரு அவரோட இன்னொரு சைட காட்டவே மாட்டேன், அடம் பிடிக்கிறாரு. கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்து காட்டிட்டு போவேன்டா. அப்படின்ற மாரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. அத விட்டு வெளில வரமாட்றாரு. அவருக்கு கோவம் வருதுன்றத நம்ம நெறைய இடத்துல பார்த்துருக்கோம். அவரு அத வந்து வெளிய காட்டிக்காமலே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் சொல்லப்போனா நம்ம ஜாக்லின் ஒரு நாள் சொல்லியிருப்பாங்க. இப்ப யாரோ ஒருத்தங்க வந்து ஃப்ரண்ட்ல நின்னு ரஞ்சித் சார் அப்படின்னு ஒரு காரணத்த நெகட்டிவா சொல்லி நாமினேட் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த நாமினேஷன்ல அவரு வந்து திரும்ப ரிவெஞ்ச் மாரி அவங்க பேர தான் திரும்ப சொல்லுவாரு அப்படின்றத ஜாக்லின் ஒரு நாள் சொல்லியிருப்பாங்க. நானுமே பல தடவ நோட் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு ஓப்பன் நாமினேஷனோ இல்ல இந்த மாரி ஏதோ ஒரு வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த மாரி ஏதோ பேட்ஜ் குடுக்குறது ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னா, யாரெல்லாம் வந்து ரஞ்சித் பேர சொல்றாங்களோ, அவரு எந்திரிச்சு வந்து திரும்ப அவங்க பேர தான் சொல்றாரு. ஸோ ரஞ்சித் சார் இந்த வீக்கெண்டுக்கு அப்புறமாவது கொஞ்சம் யோசிப்பாருன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னமுமே எனக்கு அந்த கோவா கேங்லேருந்து ஜெஃப்ரி வெளிய வந்து, ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா சத்யா கிட்ட பெரிய கேங்கு. அந்த கேங்குக்கு நான் டப்பா அடிக்கணும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அப்புறம் பவித்ரா அவங்க கிட்ட போய் உட்காந்துட்டு, கோவா கேங்லாம் வந்து இங்கேருந்து வெளில போனோனே கோவா போறாங்களான்றப்போ நம்ம பவித்ரா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. "ஏய் சூப்பர்டா! ஜாலி தானே போயிட்டு வா. காசெல்லாம் யோசிக்காத. நான் உனக்கு தரேன்." அப்படின்ற அளவுக்கு பேசுறவங்க கிட்ட போயிட்டு, யாரு கூட போறோம்னு ஒரு இது இல்ல அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. அது எப்படிங்க ஒருத்தவங்களோட வந்து இத்தன நாள் ஃப்ரெண்டா, க்ளோஸா அதுவும் சௌந்தர்யாவோடலாம் அப்படி இருந்துட்டு, திடீர்னு வந்து அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை விலகிட்டீங்க பிரச்சனை இல்ல. பட் அதுக்கப்புறம் வந்து அவங்கள பத்தி இப்படி கீழ்த்தனமா
இவ்ளோ இதுவாவா பேசுவாய்ங்க அப்படின்ற மாரி அளவுக்கு எனக்கு ஷாக்கு. அந்த இடத்துல பவித்ரா கொஞ்சம் சுதாரிச்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது இத்தன நாள் கூட இருந்து அவங்கள பத்தியே தப்பு தப்பா பேசுறானே, இப்ப நம்மளோட க்ளோஸா இருக்கானே, நம்ம எதுக்கும் 2 அடி தள்ளி நின்னுப்போம்பா அப்படின்னு சொல்லி நம்ம பவித்ரா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா இப்போ இவரு ஃபுல்லா கேமுக்காக தான் பழகுறாரு அப்படின்ற மாரி ஆயிருச்சு. இவரு பண்ற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப. ஜாக்லின் வந்து இவர மதிச்சு வந்து "என்னப்பா தனியாவே இருக்கிற, முன்ன மாரி நீ பேச மாட்றியா?" அப்படின்லாம் கேட்டா, அந்த இடத்துலயுமே எல்லாத்தையும் திருப்பி விட்டு, ஜாக்லின் மேலயும், ரயான் மேலயும் மிஸ்டேக்ன்னு அந்த சண்டைய அவங்களுக்குள்ள மூட்டி விட்டு, "நீங்க அடிச்சுக்கோங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு, இவரு வெளிய போவாரு. போயிட்டு பவித்ரா கிட்ட, "1 மணி நேரமா என் மண்டைய போட்டு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா உனக்கு?" அப்படின்றது. என்ன என்ன பிஹேவியர் ஜெஃப்ரி இது? ஏன் ஜெஃப்ரி இப்படி மாறிட்டாரு? இந்த இந்த இது இத்தன நாள் நீங்க கேம் ஆடிக்கிட்டு இருந்தீங்கனாலும், அந்த கேம் நல்லா இருந்துச்சு. இப்ப இந்த 1 வாரமா நீங்க பண்றது நல்லா இல்ல. அத வந்து மாத்திக்கிட்டாருன்னா, அப்படின்னா அவருக்கு நல்லது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரோமோ 2 ஓட ரிவ்யூ வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.